ஒரு அழகான தமிழ் கிராமத்தில் இரண்டு நல்ல நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் பெயர் ஆதி மற்றும் மதி. ஆதி பொறுமையானவன், நல்ல குணமுள்ளவன். மதி சுண்டெலி போல குதூகலமாயிருக்கும் குழந்தை. ஆதி எப்போதும் படிப்புக்கும் நன்னெறிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தான். மதி விளையாட்டிலும் சில்லறை தந்திரங்களிலும் நேரத்தை கழித்தான். ஒரு நாள் ஆசிரியர் தேர்வு வரும் என்று அறிவித்தார். ஆதி உடனே தயாராக ஆரம்பித்தான். ஆனால் மதி கவலையில்லாமல் இருந்தான். தேர்வு நாளில் ஆதி அமைதியாக படித்துக் கொண்டிருந்தான். மதி மட்டுமே தயாரில்லாமல் பதட்டமாக ஓடியான். மதி, ஆதி, கேள்விகளின் பதில் சொல்லு என்று கேட்டான். ஆதி மெதுவாக சொன்னான். நண்பா, இது சரியல்ல. உண்மையான நட்பு தவறுக்கு உதவக்கூடாது. ஆதி நேர்மையாக எழுதினான். ஆனால் மதி பதில் தெரியாமல் குழம்பி போனான். தேர்வு முடிவில் ஆதி முதல் வரிசையில் இருந்தான். மதி மிகவும் குறைந்த மதிப்பெண் பெற்றான். அவன் தன் தவறு புரிந்து கொண்டு ஒன்னாக அமர்ந்தான். ஆதியின் வார்த்தைகள் அவன் மனசில் ஒலித்தது. அடுத்த நாள் பள்ளியில் சிறந்த மாணவர் விருது அறிவிக்கப்பட்டது. ஆதி எல்லாரின் முன்னிலும் விருது பெற்றான். அவன் உழைப்பும் நேர்மையும் இம்மிகு வெற்றியை தந்தது. மதி, நான் தவறே செய்தேன், மன்னிச்சிடு நண்பா என்று அழுதான். ஆதி சிரித்துக்கொண்டு அவனை அணைத்துக் கொண்டான். அந்த நாள் முதல் இருவரும் நல்ல பாதையில் இணைந்து நடக்கத் தொடங்கினர். நல்ல நண்பன் உயர்வை தருவான், கெட்ட நண்பன் தாழ்வு தருவான். நட்பு எப்போதும் நன்னெறியை தேர்வு செய்ய வேண்டும்.